திடீர்னு எனக்கு இந்த தாட் ஹிட் ஆச்சு. லைஃப் இஸ் லைக் டிரைவிங் ஆன் அ ரோட். புரியல? சொல்கிறேன். இமேஜின் திஸ். நீங்கள் ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கீங்க. அந்த ரோட்டில் உங்களை தவிர வேறு யாருமே இல்லை. ஃபுல் எம்டியாக இருக்குது. நீங்கள் எப்படி வேணாலும் வண்டி ஓட்டலாம். வேகமாக போகலாம், திடீர்னு பிரேக் அடிக்கலாம், யூ டர்ன் பண்ணலாம், சிக்னலை பார்க்க தேவையில்லை, மிரரை பார்க்க தேவையில்லை, டிராஃபிக் ரூல்ஸை கூட ஃபாலோ பண்ண தேவையில்லை. ஏன்னா இன்னொருத்தரை இடிச்சிருவோன்ற பயம் இருக்காது. உங்களோட டெசிஷன் மற்றவங்களை அஃபெக்ட் பண்ணாதுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். லைஃப்பும் அதே மாதிரி தான். நம்ம தனியாக இருக்கும்போது வி ஃபீல் லிமிட்லெஸ். நம்ம எடுக்கிற முடிவுகளை யார்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவை இருக்காது. மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்ற பயமும் இருக்காது. ஃப்ரீடம் ஃபீல்ஸ் ஈஸி when no one else is around you. ஆனால் ரோட்ஸ் எப்போவுமே எம்டியாக இருக்காது இல்லை. நம்மள மாதிரி பல பேர் வண்டி ஓட்டிகிட்டு தான் இருப்பாங்க. முன்னாடி பின்னாடி சைடுன்னு எல்லா பக்கத்தையும் பார்த்து தான் வண்டி ஓட்டணும். நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் போக முடியாது. சிக்னலை பார்க்கணும், மிரரை பார்க்கணும், டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ஆனால் இதெல்லாம் நம்ம பண்ணுறதுக்கான காரணம் நாட் பிகாஸ் we want to, but because one careless move can cause an accident. லைஃப்லையும் அதே மாதிரி தான். நம்மளை சுற்றி பீப்புள் இருந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம எடுக்கிற ஒவ்வொரு டெசிஷனையும் பார்த்து பார்த்து எடுக்கணும். பேசுறதுக்கு முன்னாடி தெளிவாக யோசித்து பேசணும். சில வார்த்தைகள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும். இதெல்லாமும் நம்ம பண்ணுறதுக்கான காரணம் நாட் பிகாஸ் யூ ஆர் வீக், பட் பிகாஸ் collision between hearts hurt more than collision between cars. இந்த உண்மை ரோட்ஸ்க்கும் லைஃப்க்கும் மட்டும் பொருந்தாது, உலகத்துக்கும் பொருந்தும். இப்போது சில கண்ட்ரீஸ்குள்ளே நடக்கிற வார்னால ஆயிரக்கணக்கான சாதாரண மக்கள் தங்களோட உயிரையும் வாழ்க்கையும் இழக்கிறாங்க. ஆனால் இந்த இம்பேக்ட் போர்க்களத்தில் மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கான தூரத்தில் இருக்கிற மக்களை வரைக்கும் பாதிக்கும். உதாரணத்துக்கு எங்கேயோ நடக்கிற வார்னால இந்தியாவில் கேஸ் ஷார்ட்டேஜ், பெட்ரோல் ப்ரைஸ் ஹைக்ஸ்னு பல ப்ராப்ளம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு இடத்துல நடக்கிற இம்பேக்ட் இன்னொரு இடத்துல இருக்கிற மக்களை வரைக்கும் பாதிக்கும். எம்டி ரோட்ஸில் ஃப்ரீடம் ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த உலகம் எம்டி ரோட்ஸ் கிடையாது. 8 பில்லியன் பீப்புள் ஷேர் பண்ணுற ரோடு. அதனால் பவர்ஃபுல் டிரைவர்ஸ் ரூல் பிரேக் பண்ணும்போது அதோட கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணுறது சாதாரண மக்கள் தான். நம்ம வாழ்க்கையிலையும் உலகத்துலேயும் நடக்கிற பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணம் ஒன்று தான். அது என்னென்னா, நம்ம எடுக்கிற முடிவுகள் மற்றவங்களை எப்படி பாதிக்குதுன்னு நம்ம யோசிக்கிறதே கிடையாது. நம்ம என்னமோ ஒரு எம்டி ரோட்டில் போயிட்டுருக்க மாதிரி போயிட்டுருக்கோம். உண்மை என்னென்னா, இந்த உலகம் ஒரு க்ரௌடட் ரோடு. நம்ம எடுக்கிற ஒவ்வொரு கேர்லெஸ் டெசிஷனும் ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்க்கையை பாதிக்குது. ஆனால் அதில் ஒரு பாசிட்டிவ் நோட்டும் இருக்குது. நம்ம எடுக்கிற ஒவ்வொரு நல்ல இம்பேக்ட்ஃபுல்லான டெசிஷனும் ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்க்கையை மேம்படுத்தவும் செய்யும். ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக டெசிஷன் எடுக்கிறோமா இல்லை கேர்லெஸ்ஸாக டெசிஷன் எடுக்கிறோமான்றது நம்ம கையில் தான் இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், ரோட்லேயும் சரி, லைஃப்லேயும் சரி, உலகத்துலேயும் சரி, எந்த பிரச்சனையுமே வராது.